வணக்கம் மக்களே, வெல்கம் டு வித்யா விலாக்ஸ். இன்றைக்கி ஆவாரம்பூ கஷாயம் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடித்தா ரொம்பவே நல்லதுங்க. இதை வந்து 2 டம்ளரை 1 டம்ளராக சுருக்கி இந்த மாதிரி ஒரு தட்டில் ஊற்றி ஆற வச்சு ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ராகி சேமியா தாங்க எடுத்திருக்கேன். ராகி சேமியாவில் ஒரு புட்டு பண்ணலான் இருக்கேன். இந்த ராகி சேமியா கடையிலேயே கிடைக்கிது. அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு 3 மினிட்ஸ் இந்த தண்ணியை முழுகிற அளவுக்கு இந்த சேமியாவை தண்ணியை ஊற வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கரெக்டாக டைம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாறிடுச்சுன்னா அதில் வந்து குழஞ்சிடும்னு சொன்னாங்க. அலட்சியமாக இருந்தால் அந்த மாதிரி வந்து குழஞ்சி போய் ரொம்பவே வந்து குழன்னு ஆகிடுது. ஸோ இது மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு தண்ணியை. இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பொலன்னு உதுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் இட்லியாக இருந்தாலும் குக்கர் இட்லி தட்டில் கூட நீங்கள் இதே மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக 5 மினிட்ஸ், அதுவும் நீங்கள் வந்து டைம் பார்த்துக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து கவுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் லேசாக இந்த மாதிரி வந்து பிரித்து விடுங்க. ஏன்னா வந்து அப்படியே கட்டி கட்டியாக இருந்துடும். அந்த மாதிரி நல்லா உதுத்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு அழகாக வந்து ஆற வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி அப்படி கட்டி கட்டியாக படும். ஸோ இந்த 5 மினிட்ஸ் வந்து போதுங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து வேக வைக்காதீங்க. இதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் 1 போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் உங்கள் இஷ்டம், நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவியில் துருவினாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து ஒயிட் சுகர் என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுங்க வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இப்போல்லாம். ஸோ நார்மலாகவே நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதோட அளவு கூட உங்களோட கண் பார்வை இஷ்டம் தான். எவ்வளோ நீங்கள் வந்து போடணும்னு விரும்புகிறீங்களோ, சுகர் எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து லேசாக ஒரு கரண்டிலேயோ ஒரு கத்தியிலையோ லேசாக இந்த மாதிரி வந்து கிண்டி விடலாம். கரண்டி காம்பில் கிண்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனவுடனே அழகாக வந்து ஒரு கரண்டியில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவே வந்து நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நிச்சயமாக குழந்தைகள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து ஒரு நூடுல் பண்ணிக்கலாம். ஏன்னா வெறும் ஸ்வீட் மட்டும் சரியாக இருக்காது இல்லையா. ஸோ டாப் ராமன் கறி நூடுல்ஸ். கறினா வந்து இது வந்து நான்வெஜ் கிடையாதுங்க, வெஜ்ஜு மசாலா தான். அதுக்கு அது மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து வெறுமனே வந்து பச்சை தண்ணியில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் மசாலாவை போட்டுருவேன். அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நூடுலை போட்டுருங்க, அது வெந்த அப்புறமா மேலே மசாலா தூவுங்கன்னு. பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க, ஏன்னா கட்டி கட்டியாக ஆகிடுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நூடுலை நல்லா உடச்சி இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நூடுல் வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா, அது நம்ம வந்து அதை இறக்கி வைக்கும்போதே அந்த பதம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து அந்த ஜூஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போதே நம்ம வந்து அதை வந்து இறக்கிடணும். அதை பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து பவுலில் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது இது ஊறி இந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்டியான ஒரு ஜூஸாக கிடைக்கும். ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட். ராகி சேமியா புட்டும் கறி நூடுலும் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க. கறி நூடுல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோமே, இந்த பேரே இப்படி இருக்கேன்னு செய்வ ஆளுங்கள்லாம் வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்து ஒரு மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இஞ்சி, ஒரு 2 துண்டு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய். இது கொரோனா பீரியட்லலாம் இதெல்லாம் ரொம்பவே வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டி இந்த டீயில் வந்து சேர்த்துக்கலாம். டீ போடும்போது ரொம்பவே திக்காக இருந்தால் அது குடித்த மாதிரியே இருக்காதுங்க. ஒரு 1க்கு பாதியாக வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிக்கணும். ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டு அது வந்து கொதிக்க வைக்கிறதுமே ஒரு இது இருக்குங்க. நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு வருவோம். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் தானே யூஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா இந்த மாதிரியான இதில் நம்ம வந்து ஸ்பூனில் இதை வந்து நம்ம வந்து அந்த டீ தூளெல்லாம் வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுறணும். அப்படி டீ தூள் வந்து இந்த மாதிரி தள்ளி விடாத பட்சத்தில் அது வந்து இந்த டீ தூள் நம்ம போட்ட அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ எல்லாமே பொங்கி வரும்போது மேலே வந்துடும். அதனால் வந்து கரண்டியில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு, இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக நகர்த்தி விட்டுட்டிங்கன்னா அது வந்து தேவையான அளவுக்கு அது பாட்டுக்கு நல்லா வந்து ஒரு கொதி வந்துக்கிட்டு இருக்கும். அப்பப்போ பார்த்து இப்படி லைட்டாக கலக்கி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும். இது வந்து ஸ்டவ்வில், கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறவங்க சிம்மில் வச்சிடலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கலக்கி விடுங்க. அப்போ வந்து நல்லா சுண்டா தான் டீ நல்லாயிருக்கும். போன வேகத்தில் இப்படி டீ போட்டுட்டு வருவாங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த டீயில் வந்து அந்த டீ தூளோட எசன்ஸ் அதில் இறங்கவே இறங்காது. இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்கு கொடுக்கும். ஸோ அதனால் லைட்டாக குடிக்கிறவங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை எசன்ஸை இறக்கி இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மசாலா டீ தான் போடணும் அப்படின்னு இல்லை, நார்மல் டீயாக இருந்தாலும் இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த மாதிரி வந்து அது மாதிரி கொடுக்கும்போது நல்லா ஒரு நுரையோட நல்லா கொஞ்சம் சூடாக இந்த மாதிரி நுரையோடு தான் ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணணுங்க. அதுதான் வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதுதான் வந்து டீசெண்டாகவும் இருக்கும். ஸோ அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு டீயும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வாங்க மக்களே.